முஸ்லிம்களை இலக்கு வைத்தே இப்போது ஒவ்வொருவரும் உருட்டுகிறார்கள். இதற்கு முன் தமிழர்களை வைத்து உருட்டினார்கள். அறிந்து கொள்ளுங்கள், இந்துலகின் எந்த மூலையிலும் ஒருவன் பிரபல்யமாக வேண்டும் என்றால் ஒன்று முஸ்லிமுக்கு அடிக்க வேண்டும் அல்லது முஸ்லிம்களால் அடிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அவன் பிரபல்யமாவான், வெற்றி பெறுவான். அமெரிக்கா முதற்கொண்டு இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், பிரான்ஸ் என மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் இதையேதான் முதலீடு செய்கின்றன. ஒவ்வொருவரும் பால்வடிய பேசும்போது நமக்கு வாயூரும், கட்டிப்பிடிக்க தோணும், சேர்ந்து செல்பி அடிக்க தோணும், உயிரையே கொடுக்க தோணும். ஆனால் வடிந்தது பாலல்ல விஷம் என்பது விளங்க சற்று சுணங்கித்தான் புரியும். நமக்கு ஆதரவாக ஒருவர் பேசும்போது அவர்தான் நமது உன்னதமான தலைவர், உத்தம புருஷர் என்று அடுத்த கணமே முடிவெடுப்பதுதான் முஸ்லிம்களின் மிகப்பெரிய பலவீனம். அமெரிக்கா முதலீட்டில் உருவான ISIS தீவிரவாதிகள் தலை தூக்கி ஆரவாரமாக ஆரம்பமான போதும் முஸ்லிம்களில் பலர் அதற்கு மயங்கி புரொபைல் போட்டு இவர்தான் நமது கலீபா, முஸ்லிம்களை பாதுகாக்க வந்த ஏகோபித்த இயக்கம் என்று உலகம் முழுவதும் ஏமாந்த வரலாறும் வெகு தூரத்தில் இல்லை. இங்கும் நாம் ஈஸ்டர் தாக்குதலிலும் கொரோனாவின் கொடூரத்திலும் அடிபட்ட போது அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பதற்காக சாணக்கியன் MBயை தலையில் தூக்கி வைத்து பலர் கொண்டாடினார்கள். ஒளி வாங்கி பிடித்து அவரை நேர்காணல் செய்து மாலை போட்டு மகுடம் சூட்டியது மட்டுமல்லாமல் MHM அஷ்ரப் சேருக்கு பின்னர் எங்களுக்கு கிடைத்த உத்தம தலைவர் நீங்கள் என்று உசுப்பேத்திய சப்பையான சமூகம் நாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர் மும்மொழி பேச்சாலும் அரசியல் அறிவாலும் கெட்டிக்காரர் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்தான் அவரால் மட்டும்தான் முடியும் என்று எடுத்தவுடனே நம்பி விடுவதுதான் பேமாளித்தனம். அதனால் எந்த ஒரு அரசியல் கட்சியினதும் மதம் சார்பான பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி மன்யமாகாதீர்கள். வாய் சொல்லில் என்னதான் ஒருவர் உத்தமராக இருந்தாலும் உள்ளத்தால் அவர் யார் என்பதை நீங்களோ அறிய மாட்டீர்கள். எனவே இந்த தேர்தலில் இருக்கின்ற மூவரில் முஸ்லிம்களை சந்தைப்படுத்தாத, முஸ்லிம்களை மேடைக்கு ஏற்றாத, மதவாதத்தை சந்தைப்படுத்தாத, உள்ளதை உள்ளதாகவே சொல்லும் ஒருவருக்கே உங்கள் வாக்கை கொடுங்கள். பிரதி அல் மஷூரா செய்தி.